இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஸ்டார்பக்ஸ் புறக்கணிப்பு இனியும் தேவையற்றது. பெர்ஜயா குழுமத்தின் வின்சென்ட் தான் கருத்து. காசா முனையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருப்பதால் ஸ்டார்பக்ஸ் காஃபி கடைகளை புறக்கணிக்க இனியும் காரணம் இருப்பதாக தமக்கு தெரியவில்லை என பெர்ஜயா குழுமத்தின் நிறுவனர் தான்சி வின்சென்ட் தான் கூறியுள்ளார். அவரின் பெர்ஜயா ஃபுட் கம்பெனி மலேசியாவில் ஸ்டார்பக்ஸ் காஃபி கடைகளை நடத்தும் உரிமையை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2023 அக்டோபரில் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்ததை கண்டித்து பாலஸ்தீன ஆதரவு அமைப்பான BDS தலைமையில் ஸ்டார்பக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு எதிராக புறக்கணிப்பு இயக்கம் தொடங்கியது. இதனால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் விளம்பரங்கள் வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட ஸ்டார்பக்ஸ் கடைகள் மலேசியாவில் மூடப்பட்டதாக கூட செய்திகள் வெளியாகி பின்னர் அவை நிராகரிக்கப்பட்டன. எனினும் வியாபாரம் படுத்ததால் 3 கடைகளை நிரந்தரமாக மூடி 25 கடைகளின் செயல்பாட்டை அது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தது. இப்படி இருக்க ஸ்டார்பக்ஸ் மலேசியாவின் வியாபாரம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கி இருப்பதாக கடந்த ஜனவரி 10ஆம் தேதி வின்சென்ட் தான் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கும் ஸ்டார்பக்ஸ் மலேசியாவுக்கும் தொடர்பில்லை என்பதை மலேசியர்கள் உணர தொடங்கி இருப்பதாக அவர் கூறியிருந்தார். பிட்காயின் முதலீட்டு மோசடி 4,60,888 ரிங்கிட்டை பறிகொடுத்த ஜொஹூர் மூதாட்டி. கணிசமான லாபம் கொட்டும் என்ற ஆசை வார்த்தைகளை நம்பி பிட்காயின் முதலீட்டு மோசடியில் சிக்கி 4,60,000 ரிங்கிட்டுக்கும் மேல் பறிகொடுத்து நிற்கிறார் 61 வயது மூதாட்டி. ஜொஹூர் பார்வை சேர்ந்த அந்த கணக்காய்வாளர் பேஸ்புக் விளம்பரத்தை பார்த்து PFOU என்ற முதலீட்டு திட்டத்தில் கடந்த ஆண்டு ஜூலையில் இணைந்துள்ளார். கொடுக்கப்பட்ட லிங்க் இணைப்பை தட்டி டெலிகிராம் குழுவில் சேர்ந்தவருக்கு அம்முதலீடு குறித்து பலர் விளக்கம் தந்து நம்பிக்கையூட்டியுள்ளனர். பணி ஓய்வை நெருங்குவதால் முதலீட்டில் இறங்கலாம் என முடிவெடுத்து கடந்த டிசம்பரில் UVKXE என்ற செயலியை அவர் பதிவிறக்கம் செய்தார். டிசம்பர் 30 முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை 2 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் 3 தடவையாக மொத்தம் 4,60,888 ரிங்கிட்டை அவர் போட்டுள்ளார். முதலீட்டுக்கு 5.5 மில்லியன் ரிங்கிட் லாபம் கிடைத்திருப்பதாக அந்த செயலியும் காட்டியது. எனினும் லாபத்தை மீட்க முயன்ற போது நிர்வாக கட்டணமாக 5,50,152 ரிங்கிட்டை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதால் அம்மூதாட்டி அதிர்ச்சியடைந்தார். தாம் ஏமாற்றப்பட்டதை அப்போதுதான் அவர் உணர்ந்தார். இதையடுத்து ஸ்ரீ அலாம் போலீஸ் நிலையத்தில் அவர் புகார் செய்தார். பகுதி நேர வேலை மோசடி 30,759 ரிங்கிட்டை ஏமாந்த பாலர் பள்ளி ஆசிரியை. ஜொஹூர் பார்வை சேர்ந்த பாலர் பள்ளி ஆசிரியை ஒருவர் இல்லாத பகுதி நேர வேலை வாய்ப்பை நம்பி 30,759 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். எளிதான வேலை கை நிறைய கமிஷன் என்ற பெயரில் பேஸ்புக் விளம்பரத்தால் 28 வயது அப்பெண் கவரப்பட்டுள்ளார். இதையடுத்து ஜனவரி 15, 16ஆம் தேதிகளில் 3 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 11 தடவையாக 30,039 ரிங்கிட்டை அவர் மாற்றினார். ஆனால் அவருக்கு கமிஷனாக வந்ததோ வெறும் 1,280 ரிங்கிட் மட்டுமே. மாறாக மேலும் மேலும் பணம் கட்டுமாறு நச்சரிக்கப்பட்ட போதே தாம் ஏமாற்றப்படுவதை அவர் உணர்ந்துள்ளார். இதையடுத்து அவர் போலீசில் புகார் செய்ய அவர் பணம் போட்ட வங்கி கணக்குகளில் ஒன்று ஏற்கனவே மோசடியில் சம்பந்தப்பட்டிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது. அமைச்சர் மகனின் ரகசிய திருமண விவகாரம் திருமண சான்றிதழை உறுதிப்படுத்தியது விசாரணை அதிகாரியே, ரசருடின் அல்ல. அமைச்சர் ஒருவரின் மகன் அண்டை நாட்டில் ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் அவரின் திருமண சான்றிதழ் சட்டப்பூர்வமானதே என விசாரணை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு ரசருடின் தான் உறுதிப்படுத்தியதாக செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் இதுதான் அவரின் உண்மையான கூற்று என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக இந்த காணொளி அமைந்துள்ளது. கடந்த செப்டம்பரில் யாருக்கும் தெரியாமல் அண்டை நாட்டில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். காதலுக்கு எதிர்ப்பு வந்ததால் இருவரும் அவ்வாறு செய்துள்ளனர். நண்பர்களுக்கும் அது தெரியாது என ரசருடின் கூறினார். குடும்பத்தின் பெயரை காக்க அவர்கள் திருமணத்தை மறைத்திருக்கலாம் என்றார் அவர். இந்நிலையில் அவ்விவகாரம் தொடர்பான விசாரணை அறிக்கை பினாங்கில்
துணை தலைமை வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது என ஐஜிபி சொன்னார். பேரங்காடி கழிப்பறையின் சிசுவின் சடலத்தை வீசிய குற்றத்தை மறுத்த ஜப்பானிய பெண். 6 நாட்களுக்கு முன் பேரங்காடியின் கழிவறையில் பிறந்த பெண் சிசுவை வீசியதாக ஜப்பானிய பெண் நேற்று கோலாலம்பூரில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். எனினும் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தம் மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை 36 வயது நோடா ஜுங்கோ மறுத்து விசாரணை கோரினார். ஜனவரி 12ஆம் தேதி சிராஸில் உள்ள ஒரு பேரங்காடியின் பெண்கள் கழிவறையில் அக்குற்றத்தை புரிந்ததாக அப்பெண் குற்றம் சாட்டப்பட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படலாம். இந்நிலையில் 6000 ரிங்கிட் மற்றும் 2 நபர் உத்தரவாதத்துடன் அப்பெண்ணை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் மார்ச் 27இல் வழக்கு செவிமடுப்புக்கு வருகின்றது. புக்கிட் பின்தாங்கில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய பெண் கைது. கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய பெண் அதிகாரிகளின் கடமையை செய்ய விடாமல் தடுத்ததன் பேரில் கைது செய்யப்பட்டார். புதன்கிழமை மாலை 5:15 மணியளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் சோதனைக்காக போலீசார் அப்பெண்ணின் காரை நிறுத்தியுள்ளனர். ஆனால் நிற்காமல் அவர் தப்பியோட முயன்றார். போலீசாரிடம் சிக்காமல் இருக்க ஆபத்தான முறையில் மற்ற வாகனங்களை அவரின் கார் முந்தி சென்றது. அப்பெண்ணின் செயலால் ஜாலான் சுல்தான் இஸ்மாயிலில் விபத்தும் ஏற்பட்டது. எனினும் போலீசார் ஒரு வழியாக அவரை கைது செய்தனர். 2 நாட்கள் விசாரணைக்கு பிறகு நேற்று காலை அவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டதாக டாங்வாங்கி போலீஸ் கூறியது. சம்பவ காணொலி முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலானது. உடல் நலம் சரியில்லாததால் 2 நாட்கள் வேலைக்கு வரவில்லை. ஆத்திரத்தில் தொழிலாளியை தாக்கிய முதலாளி. ஸ்லாங்கூர் கிளான் புலாவ் கெதாமில் 2 நாட்களாக வேலைக்கு வராத காரணத்தால் வெளிநாட்டு தொழிலாளியை முதலாளி தாக்கியுள்ளார். ஜனவரி 11ஆம் தேதி பாகான் தியூச்சு மீன் துரப்பண மேடையில் நிகழ்ந்த அச்சம்பவம் வைரலாகியுள்ளது. உடம்பு சரியில்லாததால் வேலைக்கு வர இயலவில்லை என கூறிய தொழிலாளியை முதலாளி சரமாரியாக தாக்கி மிரட்டுவது வீடியோவில் தெரிந்தது. இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் மீன் வளர்ப்பாளரான 41 வயது முதலாளியை நேற்று மாலை கைது செய்தது. வேண்டுமென்றே காயம் விளைவித்தது மற்றும் மிரட்டல் விடுத்தது தொடர்பில் அவர் விசாரிக்கப்படுகின்றார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படலாம். இவ்வேளையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட ஏதுவாக பாதிக்கப்பட்ட தொழிலாளியும் அடையாளம் காணப்பட்டு வருவதாக தெகோன் போலீஸ் கூறியது. தெலங்கானா பாடாங் அஸ்தகா சுக்காயில் மோட்டார் சைக்கிளில் சந்தை கடையை மோதிய மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவர் தாக்கப்பட்டார். தெலங்கானா கெமமானில் உள்ள விவசாய சந்தையில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவர் சரமாரியாக தாக்கப்பட்ட சம்பவம் வைரலாகியுள்ளது. பாடாங் அஸ்தகா சுக்காயில் நேற்று காலை அச்சம்பவம் நிகழ்ந்தது. 47 வயது அவ்வாடவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் தவறுதலாக அங்குள்ள அங்காடி கடை ஒன்றை மோதியிருக்கிறது. இதனால் வியாபார பொருட்கள் கீழே விழ ஆத்திரமடைந்த சிலர் அந்நபரை சரமாரியாக தாக்கினர். அதில் சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளாகி அவ்வாடவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவ காணொலி வைரலாகி உள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை போலீஸ் தேடுகிறது. நேரில் பார்த்த சாட்சிகள் விசாரணைக்கு வந்து உதவுமாறும் கெமமான் போலீஸ் கேட்டுக்கொண்டது. தடை செய்யும் சட்டத்தில் அமெரிக்க உச்சநீதிமன்றமும் டிக்டாக்கை கைவிட்டது. அதன் விதி இனி ட்ரம்பின் கையில். அமெரிக்க மண்ணில் டிக்டாக்கை தடை செய்யும் சட்டத்தை அந்நாடு உச்சநீதிமன்றம் நிலைநிறுத்தியதால் அந்த சமூக ஊடகத்தின் சட்ட போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. அவ்விஷயத்தில் அமெரிக்க அரசாங்கம் பேச்சு சுதந்திரத்தை மீறவில்லை, மாறாக தேசிய பாதுகாப்புக்கு இருக்கும் அச்சுறுத்தல்களையே சுட்டிக்காட்டியுள்ளது. இது நியாயமானதும் கூட என நீதிமன்றம் அறிவித்தது. இத்தீர்ப்பை அடுத்து சீனாவை சேர்ந்த டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைட்டான்ஸ் ஞாயிற்றுக்கிழமைக்குள் அமெரிக்க டிக்டாக் செயல்பாட்டு உரிமையை விற்றே ஆக வேண்டும், இல்லையென்றால் அமெரிக்காவில் டிக்டாக் தடை செய்யப்படும். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து CNN-இடம் பேசிய ட்ரம்ப் திங்கட்கிழமை மீண்டும் அதிபராக பொறுப்பேற்றதும் இது குறித்து முடிவெடுக்கப் போவதாக கூறினார். இறுதி முடிவெடுக்கும் அதிகாரத்தை காங்கிரஸ் தமக்கு கொடுத்திருப்பதால் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்குங்கள் என்றார் அவர். அதிபரானதும் இன்னும் சற்று காலத்திற்கு அமெரிக்காவில் டிக்டாக்கை செயல்பட தாம் அனுமதிக்க கூடும் என இதற்கு முன் ட்ரம்ப் கோடி காட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது.